பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாம் ஆவிக்குரிய வரங்களை குறித்து கடந்த பல வாரங்களாக நாம் தியானித்து வருகிறோம். ஆவிக்குரிய வரங்கள் என்றால் என்ன, எப்பொழுது கொடுக்கப்படுகிறது, எதற்காக, அடுத்ததாக தொடர்ந்து ஒவ்வொரு வரங்களாக பார்க்க ஆரம்பித்தோம். இதுவரைக்கும் அப்போஸ்தல வரம், தீர்க்க தரிசன வரம், சுகமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி, இந்த 4 வரங்களை பார்த்தோம். இவைகள் அஸ்திபார வரங்களாக இருக்கிறது. தேவன் ஆதி சபையிலே எந்த நோக்கத்திற்காக இந்த அஸ்திபார வரங்களை கொடுத்து நிறைவேற்றினார், அதனுடைய இன்றைய நிலைகள் குறித்து எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது அடுத்ததாக அதே அஸ்திபார வரங்களின் வரிசையிலே தான் வருகிறது. பற்பல பாஷைகளை பேசுகிற வரமும் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரமும், இந்த 2 வரங்களை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. பற்பல பாஷைகளை பேசும் வரம், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணும் வரம். சபை சரித்திரத்திலேயே இந்த வரத்தை குறித்து இல்லாட்டால் இந்த இரு வரங்களை குறித்த கருத்து வித்தியாசங்கள் தான் கிறிஸ்தவ ஊழியங்களுக்குள், கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்குள், கிறிஸ்தவ டினாமினேஷன்களுக்குள், சபை பிரிவினருக்குள் மிகப்பெரிய ஒரு கருத்து வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியமாயிருக்கிறது. பற்பல பாஷைகள் பேசுதல் இல்லாவிட்டால் அந்நிய பாஷை வரம். அப்படி என்றால் என்ன? அந்நிய பாஷை வரம் பெற்றால் என்ன பேசுவார்கள்? அவர்கள் பேசக்கூடிய மொழி என்ன பேசுவார்கள்? அது பூமிக்குரிய மொழியா, இல்லாவிட்டால் யாருக்கும் புரியாத மொழியா, இல்ல பரலோக மொழியா, தேவதூதர்களுடைய மொழியா, தேவனுடைய மொழியா? இந்த அந்நிய பாஷை எல்லாரும் பேச வேண்டுமா? ரட்சிக்கப்பட்ட அனைவரும் இந்த அந்நிய பாஷையை பேச வேண்டுமா? எப்படி என்றால் எப்பொழுது பேச வேண்டும்? ரட்சிக்கப்பட்ட உடனே இந்த வரம் எல்லாருக்கும் கிடைக்குமா, இல்லாவிட்டால் ரட்சிக்கப்பட்ட பிறகு காத்திருந்து இந்த வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? பரிசுத்த ஆவியானவரை பெற்றதற்கு இந்த வரம் தான் அடையாளமா? அதே போல இந்த வரத்திலே அடையாளமாகிய அந்நிய பாஷை இல்லாவிட்டு அடுத்ததாக வரமாகிய அந்நிய பாஷை, இதில் 2 பிரிவுகள் இருக்கிறதா? அதே போல அந்நிய பாஷையிலே பற்பல மொழிகளை பேசுகிற வரமும், அது அப்போஸ்தல அந்நிய பாஷை என்று சிலர் சொல்லுகிறார்கள். அடுத்ததாக தேவனோடு பேசுகிற ரகசிய மொழி, சங்கீத மொழி, அது கொரிந்திய அந்நிய பாஷை என்றும் சொல்லுகிறார்களே. அப்படி அந்நிய பாஷைகளிலே 2 விதங்கள் உண்டா? அடுத்ததாக அந்நிய பாஷையை பேசினால்தான் பரலோகத்திற்கு போக முடியுமா? அந்நிய பாஷைகள் இன்றைக்கு இருக்கிறதா? சிலர் இல்லை என்று சொல்லுகிறார்கள், சிலர் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஏதாவது 2இல் 1இல் தான் நாம் நிற்க முடியும். இந்த வரம் ஒன்றில் இன்றைக்கு இருக்க வேண்டும், இல்லாவிட்டால் இன்றைக்கு இல்லாதிருக்க வேண்டும். இந்த வரம் இன்றைக்கு இல்லை என்றால் அப்போ பேசுகிறவர்கள் இதனாலே பேசுகிறார்கள். இப்படி இந்த வரத்தை குறித்து அதிகமான கேள்விகளும் இந்த வரத்தின் பேரிலே அதிகமான குழப்பங்களும் உண்டாகியிருக்கிறது சபை சரித்திரத்திலே. குறிப்பாக கடந்த நூற்றாண்டில் 20ஆம் நூற்றாண்டிலே துவங்கிதான் இந்த வரத்தை குறித்து அதிகமான பேச்சும், அதோடு இந்த வரம் சார்ந்த அதிகமான குழப்பங்களும், இந்த வரத்தை அடிப்படையாக வைத்து பிரிவினைகள், சபை பிரிவுகள், புதிய புதிய சபை பிரிவுகள் உண்டாயின. இந்த வரத்தை அடிப்படையாக வைத்தே ஒருவருடைய ஆவிக்குரிய தரத்தையும் அவருடைய ரட்சிப்பின் நிலையை நிர்ணயிக்கிற ஒரு நிலை இன்றைக்கு சில இடங்களிலே வந்திருக்கிறது. ஆக இந்த வரம் என்றால் என்ன, எதற்கு தேவன் கொடுத்தார், இதனுடைய பணி என்ன, அது நிறைவேறி முடிந்து விட்டதல்லாவிட்டால் இந்த வரத்தினுடைய நோக்கம் இன்றைக்கு நிறைவேறுகிறதா என்று சொல்லி நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். இது 2 வரங்களும் சேர்ந்துதான் செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் பற்பல பாஷைகளை பேசினால் அதை வியாக்கியானப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். ஆகையினாலே இந்த 2ஐயும் இணைத்து நாம் பார்க்க போகிறோம். இதில் நாம் எந்த நிலையில் எடுத்தாலும் எல்லாரும் இன்றைக்கு நான் பேசக்கூடிய நிலையை எடுக்க போவதில்லை, உடன்பட போவதில்லை. இந்த வரங்களை குறித்து, இது குறிப்பாக இந்த அந்நிய பாஷை வரம், வியாக்கியான வரம், இந்த வரங்களை குறித்து நாம் பேசும்பொழுது நான் இன்றைக்கு பேசினாலும் எல்லாரையும் இது திருப்திப்படுத்த போவதில்லை. கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் இதை குறித்த வாதங்கள், பிரதிவாதங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கும். ஆனாலும் நாம் இதில் தெளிவாக இருக்க வேண்டும். கூடிய மட்டும் கர்த்தருடைய வசனம் தெளிவானது, அதில் தான் நாம் உண்மையை அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் உண்மையுள்ளது, அது தெளிவானது. தேவனை அனைவற்றையும் ஒழுங்கு கிரமமாக செய்திருக்கிறார், அதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வரத்தின் பெயரால் இன்றைக்கு அநேக விதமான தவறான உபதேசங்கள், தவறான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. இந்த வரத்தை பேரிலே, இந்த வரம் என்கிற பேரிலே
கர்த்தருடைய நாமம் அதிகமாக தூஷிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகையினாலே இந்த வரத்தை குறித்து நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். நாம் எந்த வரமாக இருந்தாலும் தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக இருக்கிறது போல இந்த வரத்தை குறித்து நமக்கு இருக்கிற அறிவு தேவனுக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். இந்த வரத்தை குறித்து நாம் முதலாவதாக எங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை முதலாவது நாம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மென்ஷன், இயேசு கிறிஸ்து முதலாக சொன்னார். வாசியுங்கள், மார்க்கு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15 முதல் 17 வரை வாசியுங்கள். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள். இன் மை நேம் தே ஷால் ஸ்பீக் நியூ டங்ஸ். நவமான பாஷைகளை பேசுவார்கள். இங்குதான் முதலாக இந்த வரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே இந்த வசன பகுதியை தியானித்தோம். அதிலே இந்த விசுவாசிக்கிறவர்கள் என்று சொல்லக்கூடியது பிரதானமாக இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரை பற்றி பேசுகிறது என்று சொல்லி பார்த்தோம். இது சொன்னது நிறைவேறினது. பெந்தேகோஸ்தே நாளிலே நிறைவேறினது. அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 2வது அதிகாரத்திலே 1 முதல் 4 வரை பார்க்கும்போது 4ஆம் வசனத்தில் அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானோர் தங்களுக்கு தந்தரலின்படி வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். 120 பேர் இயேசு சொன்னபடியே எருசலேமை விட்டு போகாமல் காத்திருக்கிறார்கள். பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது இதனுடைய பண்டிகை, இவர்கள் எல்லாரும் அங்கே இருக்க வேண்டும். அவர்கள் எல்லாரும் ஆண்டவர் பரிசுத்தாவியால் நிரப்புகிறார். அவர்கள் ஒரு வரம் கிடைக்கிறது. அந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகள் பேச தொடங்கினார்கள். எந்த பாஷைகளை பேசுகிறார்கள்? பற்பல பாஷைகளை பேசுகிறார்கள். இங்கே கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான பாஷைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இத்தனை மொழிகளிலே பெந்தேகோஸ்தே நாளிலே பேசினார்கள் என்று சொல்லி அறிய முடிகிறது. இதுதான் அந்நிய பாஷை வரத்தினுடைய, இல்லாவிட்டால் பற்பல பாஷைகளுடைய வரத்தினுடைய துவக்கமாய் காணப்படுகிறது. இதுதான் பற்பல பாஷைகளுடைய பேசும் வரத்தினுடைய துவக்க நாள். இதுதான் அந்த இடத்திலே துவங்கினது. அப்போஸ்தல காலம் கிட்டத்தட்ட ஒரு 30 முதல் 35 அந்த ஆண்டுகளிலே இந்த வரம் இதே போல செயல்பட்டது எப்படி என்று பார்க்க வேண்டும். பற்பல பாஷைகளை பேசும் வரம் என்ன? அடிப்படையிலே ஒருவர் ஒரு மொழியை கற்றறியாமலே அந்த மொழியை சரளமாக பேசக்கூடியதுதான் பற்பல பாஷைகளை பேச வரம். இல்லாவிட்டால் தமிழிலே அந்நிய பாஷை வரம். செனோகிளாசியா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செனோ என்று சொன்னால் ஃபாரின், அந்நிய. கிளாசியா என்று சொன்னால் கிளாசா என்று சொன்னால் நாக்கு, டங், இல்லாவிட்டால் லாங்குவேஜ். இது ரெண்டுமே வரும். அறியாத மொழியை பேசக்கூடியது என்று சொல்லக்கூடியது. அறியாத மொழியை பேசக்கூடியது. இதுவரை கற்றறியாத மொழியை சரளமாக பேசக்கூடிய ஒரு வரம். அது இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணினார். அது அப்போஸ்தலர் 2 பெந்தேகோஸ்தே நாளிலே இது நிறைவேறினது என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து அடுத்துள்ள ஒரு 30-35 ஆண்டுகள் அப்போஸ்தலருடைய காலமாயிருக்கிறது. இந்த காலகட்டத்திலே இந்த வரம் எங்கு செயல்பட்டது, எத்தனை இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது அப்போஸ்தலர் 2:4 பார்த்தோம். அடுத்த ஒரு வசனம் வாசிங்கள். அப்போஸ்தலர் 10:46 வாசிங்கள். 44 வாசிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அடுத்த வசனம். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்தசேதனமுள்ளவர்கள் அவர்கள் பற்பல பாஷைகளை பேசுகிறதையும். அப்போ முதல் மென்ஷன் அப்போஸ் மார்க்கு 16. அடுத்தது நிறைவேறினது முதல் இடம் அப்போஸ்தலர் 2:4. அது எருசலேமிலே. அடுத்து 10வது அதிகாரத்திலே கொர்நேலியருடைய வீட்டார், அது புறஜாதிகள். அடுத்ததாக அடுத்த இடம் அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசியுங்கள். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்த போது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். இது யாருக்கென்றால் யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் எபேசுவிலே அவர்களுக்கு இது நடைபெற்றது. இதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே இவ்வளவுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த வரமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது 1 கொரிந்தியர் புத்தகம் 12வது அதிகாரம், 13வது அதிகாரம், 14வது அதிகாரம். இந்த 3 அதிகாரங்களில் தான் இந்த வரத்தை பற்றி வருகிறது. 1 கொரிந்தியர் புத்தகம் 12வது அதிகாரம்
13வது அதிகாரம் 14வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 10வது வசனம். வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இந்த 2 வரங்கள் தொடர்புடையது. பற்பல பாஷைகள் என்று சொல்லக்கூடியது அதை இயல்பாக கற்காமலேயே சரளமாய் பேசக்கூடியது. பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் என்று சொல்லக்கூடியது இவர் என்ன பேசினார் என்பதை அதை சரளமாக இங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு புரிய வைப்பது. அதாவது ஒருவர் தமிழ் மொழியே கற்காமல் தமிழ் மொழியை சரளமாக பேசுகிறார் என்றால், இன்றைக்குள்ள நிலையில் எடுத்துக்கொண்டால் அது அந்நிய பாஷை வரம். வியாக்கியான வரம் என்னவென்று சொன்னால், இவர் இந்த மொழியில் பேசினது, தமிழ் மொழியிலே பேசினது என்ன பேசினார் என்று சொல்லி, இப்ப நாம் எல்லாரும் ஆங்கிலம் தெரிந்தவங்களாம் மட்டும் இருக்கிறாங்கன்னா, ஒருத்தர் வந்து வியாக்கியானப்படுத்துகிறார். ஆங்கில மொழியிலே இவர் தமிழிலே பேசினதை எடுத்து வியாக்கியானப்படுத்துகிறார் என்று சொன்னால் அது வியாக்கியான வரம். வியாக்கியானப்படுத்துறவருக்கும் இயல்பாக அந்த மொழி தெரிந்திருக்க கூடாது. வர்ணிய பாஷையை பேசுகிறவருக்கும் தெரிந்திருக்க கூடாது, வியாக்கியானப்படுத்துகிறவருக்கும் அந்த மொழி தெரிந்திருக்க கூடாது. ஆனால் 2 நடைபெற வேண்டும். அப்பொழுது இது வரமாக எடுக்க வேண்டும். இந்த 3 அதிகாரங்களிலே தான் சொல்லப்பட்டுள்ளது. இந்த 3 அதிகாரம், அதுலேயும் 12ஆம் அதிகாரம், அடுத்து 14ஆம் அதிகாரத்திலே அந்நிய பாஷை வரத்தை குறித்து அதிகமாக சொல்லப்பட்டுள்ளது. இதை தவிர்த்த எந்த இடங்களிலும் வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. ரோமர் முதல் யூதா வரைக்குமோ இல்லாட்டல் வெளிப்படுத்தும் விசேஷத்திலேயோ இந்த வரத்தை குறித்த எந்த செய்தியும் இல்லை. பேசுங்கள் என்கிற கட்டளையும் இல்லை, நிர்பந்தமும் இல்லை. ஆனால் இவ்வளவு இடத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறத வைத்துக் கொண்டு இதையே கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திபாரமாக்கி, இதே கிறிஸ்தவர் ஆகிறார் ரட்சிக்கப்பட்டவர் என்பதற்கான அடையாளமாய் வைக்கும் போது பிரச்சனைகள் வருகிறது, குழப்பங்கள் வருகிறது, தவறான உபதேசங்கள் வருகிறது. ஆக இந்த இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது எதற்காய் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை நாம் அறிய வேண்டும். வேதாகமம் ஒவ்வொரு காரியத்திற்கும் கொடுத்திருக்கிற முக்கியத்துவத்தை அறிந்து அதற்கேற்றாற் போல செயல்பட வேண்டும். வேதாகமத்தில் இந்த அளவுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் பழையற்பாட்டு பின்னணின்னு சொல்லவில்லை, அதற்கு நாம் இதை தியானிக்கும் பொழுது நாம் அதற்கு பழையற்பாட்டு பின்னணியிலே வருவோம். இது வேதாகமத்திலே. வேதாகம சரித்திரம் முடிந்த பிறகு கிபி 2வது நூற்றாண்டு தொடங்கி கிபி 19வது நூற்றாண்டு வரைக்கும் சரித்திரத்திலே தேவனால் பயன்படுத்தப்பட்ட எந்த பரிசுத்தவான்களும், தெரிந்த அளவிலே எந்த பரிசுத்தவான்களுடைய இலக்கியத்திலும் அவர்கள் அந்நிய பாஷைகளை அதிகமாய் பேசினதாகவோ வியாக்கியானப்படுத்தினதாகவோ, இன்றைக்கு சிலர் சொல்வது போல ரட்சிக்கப்பட்டது என்பதற்கு அடையாளமாகவோ, பரிசுத்தாவியை பெற்றவர் என்பதற்கு அடையாளமாகவோ, வரங்களை பெற்றவர் என்பதற்கு அடையாளமாகவோ, ஆவிக்குரியது என்பதற்கு அடையாளமாகவோ அந்நிய பாஷைகள் இருக்கிறது என்பது சொன்னதாகவோ, இல்ல அவர்கள் தாமே பேசினதாகவோ எந்த சாட்சிகளும் எந்த ஆதாரங்களும் இல்லை. ஜான் கிறிஸ்டஸ்டம், அகஸ்டின், மார்ட்டின் லூதர், கால்வின், ஸ்விங்லி, ஜான் வெஸ்லி, சார்ல்ஸ் வெஸ்லி, விட்ஃபீல்டு, மூடி, ஸ்பர்ஜன், இன்றைய வரை வாழ்ந்தவர்னு சொன்னால் இப்போ டாக்டர் பில்லி கிரஹாம், இவர்கள் யாருமே அந்நிய பாஷையை பேசினதாக நமக்கு சான்றுகள் இல்லை. வேதாகமத்தில் இப்படி ஒரு வரம் இருக்கிறது, அவர்கள் ஒரு மொழியை கற்றறியாமலே பேசி இருக்கிறார்கள். அது யாருக்கு பேசினார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும், எந்த நோக்கத்திற்காக பேசினார்கள் என்று. சபை திருச்சத்தில் நீண்ட காலமாக இந்த வரத்தை குறித்த எந்தொரு விவாதமும் கிளர்ச்சியும் இல்லாதிருந்தது. ஆனால் கடந்த நூற்றாண்டில் தான், 20ஆம் நூற்றாண்டில் தான் இந்த வரத்தை குறித்து அதிகமான பேசு பொருளாகி அதிகமானவர்கள் இதை பெற்றிருக்கிறோம், பேசுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். இவைகளை நான் பார்க்க வேண்டும். அடுத்ததாக இது ஒரு அறிமுகத்தை பார்த்து விட்டோம். அடுத்ததாக இந்த அந்நிய பாஷை வரத்தினுடைய நோக்கம், அந்நிய பாஷை வரத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, முதலாவது இது கர்த்தருடைய செய்தியை, அடையாளத்தை யூத ஜனங்களுக்கு தெரிவிப்பதற்காக இந்த வரத்தை தேவன் உபயோகித்தார். இதுதான் இந்த வரத்தினுடைய பிரதான நோக்கமாய் காணப்படுகிறது. இல்லை, மாற்று கருத்துகள் உள்ளவர்களும் உண்டு. பிரதானமாக இந்த வரம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை, நியாய தீர்ப்பை, அடையாளத்தை தேடுகிற யூதர்களுக்கு கொடுப்பதற்கு தேவன் பயன்படுத்தினார் என்பதை அறிய முடியும். நீங்கள் மத்தேயு நாம் ஏற்கனவே பார்க்கும்போது யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். பொதுவாக இயேசு கிறிஸ்து சொன்னார், விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்களாவன, சயின்ஸ், அடையாளங்களிலே ஒன்றுதான் இந்த அந்நிய பாஷை, இல்லாவிட்டால் பற்பல பாஷைகளை பேசுதல்.
அந்த அடையாளம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளிலே பெந்தேகோஸ்தே நாளிலே இது நிறைவேற துவங்கின பொழுது அந்த 120 பேரும் அவர்கள் கற்றறியாமலே, இது ஒருபோதும் கற்காமலே பற்பல பாஷைகளை பேசியிருக்கிறார்கள். என்னென்ன பாஷைகளை பேசியிருக்கிறார்கள்? பார்த்தர், மேதர், எலாமித்தியர், மெசபொத்தோமியர், யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து தேசத்தார்களும் சிறைனை பட்டத்தை சுற்றியிருக்க லீபியான் திசையில் குடியிருக்கிறவர்கள், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாலும் யூதனும் யூத மார்க்க தலைவரும் கிரேக்கர் அரபியரும் நம்முடைய பாஷைகளிலே பெந்தேகோஸ்தே நாளிலே அங்கெல்லாம் சிதறி இருக்கிற யூத பூர்வ குடிகள் பண்டிகைக்காக வந்த பொழுது ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. அவருடைய அடிப்படை மூல மொழியாக யூத மொழியெல்லாம் மறந்து விட்டார்கள். அங்கு போய் செட்டில் ஆகிவிட்டாங்க. இன்றைக்கு தமிழ் பூர்வீக குடிகள் பல நாடுகளில் இருக்கிறார்கள். அவர்களில் அநேகருக்கு தமிழே தெரியாது. அதே போல அப்படி மறந்து போய் அவர்கள் பழகின மொழிதான் அறிந்திருக்கிறார்கள். அந்தந்த மொழிகளிலே அடிப்படையா இருக்கிற யூதர்களுக்கு ஆண்டவர் சுவிசேஷத்தையும் நியாய தீர்ப்பையும் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் விடுதலை, விசுவாசிக்காவிட்டால் தண்டனை. அதை கேட்டு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இதுதான் அப்போஸ்தலர் 2 நடந்தது. அந்நிய பாஷை வரத்தினுடைய பிரதான நோக்கமாக நாம் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியது அது யூதருக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது என்பதுதான் அநேக வேதாகம வல்லுநர்களுடைய கருத்து. இல்லை, மாற்று கருத்துடையவர்கள் இருக்கிறார்கள். நாம் மாற்று கருத்துக்களை நாம் பார்க்க போகிறோம். எல்லா கருத்துக்களையும் பார்க்க போகிறோம். ஆனால் பிரதானமாக சபை சரித்திரத்தில் கொள்ளப்பட்டிருக்கிற கருத்து என்னவென்றால், வேதாகமம் சான்றளிக்கிற கருத்து என்னவென்றால், யூதருக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அங்கு நடைபெற்றது. அடுத்ததாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்திலே வரும் பொழுது கொர்நேலியுவின் வீட்டாருக்கு சுவிசேஷத்தை பேதுரு அறிவிக்கும் போது வசனத்தை கேட்ட யாவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அங்கு அடிப்படையாக அவர்கள் யூதராய் இல்லாவிட்டாலும் யூதர்கள் பேதுருவோடு இருந்த யூதர்களுக்கு அது சாட்சியா இருக்கும் வண்ணமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்திலே 44ஆம் வசனம், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள், இது யூதர்கள், இதை கண்டு பிரமித்தார்கள். அடுத்து 11ஆம் அதிகாரத்துல பேதுரு திரும்பி வந்த போது இவங்க கேட்கறாங்க, விருத்த சேதனம் இல்லாத மனிதரிடத்தில் நீ போய் எப்படி சொல்லலாம் என்று சொல்லி கேட்கிறார்கள். கேட்கும் பொழுது பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 15ஆம் வசனம், நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். யூதர்கள் அதுவரைக்கும் பரிசுத்த ஆவியானுடைய செயல் அனைத்தும் தங்களுக்கு மட்டும்தான் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். இப்பொழுது புறஜாதிகளுக்கு தேவன் வாசலை திறக்கிறார் என்பதை அடிப்படையிலே ஆரம்பத்திலே யூத விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் பேதுரு என்ன சொல்லுகிறார், நம்மை எப்படி சந்தித்தாரோ அதே நிலையில்தான். 15ஆம் வசனம், பரிசுத்த ஆவியானவர் ஆதியிலே நம்மேல் இறங்கினது போலவே அவர்கள் மேலும் இறங்கினார். அப்போ இதுவும் யூதர்களோடு தொடர்புடையது. யூதர்களுக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். விசுவாசிகளான யூதர்களுக்கு சந்தோஷம், அவிசுவாசிகளாகிய யூதர்களுக்கு ஒரு எச்சரிப்பு. உங்களை தேவன் தள்ளிவிட்டு புறஜாதிகளையும் அவர் தன்னிடமாக எடுக்கப் போகிறார், தன்னிடமாக தன் மந்தையிலே சேர்க்கப் போகிறார் என்பது. அடுத்ததாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் 9 முதல் 7 எபேசுவிலே யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள், இவர்களும் எங்கிருந்து தான் வந்தது இதெல்லாம்? இதுவும் யூதர்களோடு தொடர்புடையது. அவர்கள் இன்னும் யோவான் கொடுத்த ஸ்நானத்தோடு மாத்திரம் நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கும் கர்த்தர் ஒரு அடையாளத்தை கொடுத்து, இல்லை, ஒரு புதிய வெளிப்பாட்டை கிறிஸ்து மூலமாய் தேவன் கொண்டு வந்து விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படி நம்ப தகுந்தது என்று கேட்கலாம். இது பிரதானமாக யூதர்களுக்கு அடையாளமாகவே இந்த அந்நிய பாஷை வரம் கொடுக்கப்பட்டது அடையாளமாக என்று நீங்கள் எப்படி கேட்கலாம் என்று, எப்படி சொல்லலாம் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஒரு வசனம் வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 22வது வசனம். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. தீர்க்க தரிசனமும் அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. அந்நிய பாஷையோ அடையாளம், சைன். மற்ற வரங்களை பற்றி, எல்லா வரங்களை பற்றி பேசும்போது அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்காது. சிறப்பு வரங்களை பற்றி பேசும்போது மட்டும் அடையாளங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த அந்நிய பாஷையை அடையாளம் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அடையாளம் யாருக்கு பிரதானമായ அடையாளம்? இதே 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 22வது வசனம்.
யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். Jews seek a sign or they require a sign. யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். இப்ப திரும்பவும் 1 கொரிந்தியர் 16:21 வாங்க. 1 கொரிந்தியர் 14:21. மறு பாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. இந்த லா இட் இஸ் ரிட்டன். வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது சொல்லுங்க பாப்போம். வேதம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேலர்கள். பழைய ஏற்பாடு இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது, அடிப்படையில யூதர்களுக்கு. அங்க ஒரு வசனத்தை எடுத்து கோட் பண்றாரு. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அந்த 14:21. மறு பாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆகிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறதே. எங்க எழுதியிருக்கு? ஞாபகம் ஏதாவது ஐடியா இருக்குதா எங்க எழுதியிருக்குன்னு? ஏசாயா 28:11-12 வாசிகள். ஏசாயா 28:11-12. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார், இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிப்படும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாக இருக்கும். பரியாச உதடுகளால அந்நிய பாஷையிலால் இந்த ஜனத்தோட பேசுவேன், ஆனாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். சரி, அது அப்படியே நீங்க வச்சுட்டு இப்போ ரோமர் 3:19 வசனத்துக்கு வாருங்கள். ரோமர் 3:19 வசனம். மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவானவர்களாகும்படிக்கும் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். Those who are under the law, நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டது நியாயப்பிரமாணம் உட்பட்டவர்களுக்கே சொல்லப்படுகிறது. இப்ப 1 கொரிந்தியர் 14:21 லா என்கிற வார்த்தை தான் வருகிறது. நியாயப்பிரமாணம் லா என்றுதான் வருகிறது. ஆங்கில பைபிள் இருந்தா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, அது எடுத்த உடனே வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 14:21 இங்கேயும் நியாயப்பிரமாணம். ரோமர் 3:19 நியாயப்பிரமாணம். 1 கொரிந்தியர் 14:21 ஆங்கில பைபிள் எடுத்தோன்னு வாசிங்க. அப்போ இது யாரு? அடிப்படையில யூதர்களை குறிக்கக்கூடியது. யூதர்களுக்கு அடையாளமாக தேவன் கொடுத்தார். வாசிங்க. In the law it is written, by men of strange tongues and by the lips of strangers I will speak to this people, and even so they will not listen to me, says the Lord. 1 கொரிந்தியர் 14 பழைய ஏற்பாட்டுல யூதர்களுக்கு சொல்லப்பட்டதை எடுத்து பேசுறாரு. ஏன் புதிய ஏற்பாட்டு சபைக்கு யூதர்களுக்கு சொல்லப்பட்டதை எடுத்து பேசணும்? ஏனென்றால் அவர்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டது. ஆகையினால் தான் நீங்க எடுத்து பேசுறார். நியாயப்பிரமாணத்துல எங்க சொல்லியிருக்கிறாரு வாசியுங்கள். உபாகமம் 28:45-49. உபாகம் 28:45-49. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விதித்த அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படி நீ அவர் சத்தத்திற்கு செவி கொடாதபடியினால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து நீ அழியும் மட்டும் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். உன்னிலும் உன் சந்ததியிலும் என்றைக்கும் அடையாளமாகவும் அற்புதமாகவும் இருக்கும். சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில் நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனது நிமித்தம் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரு மட்டும் இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. இளவன் என்று முகம் பாராமலும் வாலிபன் என்று இறங்காமலும் இருக்கும் கொடிய முகம் உள்ளதும்
உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்தில் உள்ள பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு பறக்கும் வேகமாய் அந்த 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 லாஸ்ட் ஃப்ரேஸ் மட்டும் திரும்ப வாசிங்க சிஸ்டர். உனக்கு அறியாத ஜாதி, உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிறதுமான ஜாதியை வெகு தூரத்தில் உள்ள பூமியின் கடையாந்தரத்திலிருந்து கர்த்தர் உன்மேல் கழுகு பறக்கும் வேகமாய் வர பண்ணுவார். கழுகு பறக்கிறது போல உனக்கு தெரியாத மொழி பேசுறவங்க உன்னை வந்து சந்திப்பாங்க. எதற்கு? தண்டிக்க வருவார்கள். அந்நிய பாஷையில் இது உனக்கு அந்நிய பாஷை பேசுவாருன்னு மோசே நியாயப்பிரமாணத்துல முன்னறிவித்தது. இப்ப ஏசாயா 28:11-12 திரும்ப வாசிங்க. இப்ப திரும்ப பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பார்கள். இதுவே ஆறுதல் என்று அவர்களோட அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? இதுவரைக்கும் யூதர்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் சொந்த மொழியிலே தீர்க்கதரிசிகள் மூலமா பேசியாச்சு, நீ திருந்த மாட்டாய். ஆகினால் மோசே இடத்தில் நான் சொன்னது போல உனக்கு பரியாசம் அந்நியமாய் இருக்கிற பாஷைக்காரர் வந்து ஒன்றை வந்து பேசுவாங்க. இனி நான் பேச மாட்டேன், நீ யூத மொழி பேசாது, அசீரியன் வந்து அவன் மொழியில பேசுவான், கேட்க மாட்டீங்க, சிக்குண்டு பிடிபடுவீர்கள் என்று சொல்றார். இது யாருக்கு? அசீரிய சிறையிருப்பு வரும்போது அவன் அசீரிய மொழியில உங்கள்கிட்ட பேசுவான். அவன் உங்கள்கிட்ட பேசும்போது என்ன நடக்கும்? உங்க நாட்டுல வந்து இன்னொருவன் தன் மொழி ஆதிக்கத்திலே பேசும்போது தேசம் தண்டிக்கப்படுகிறது என்பதற்கு அடையாளம். இது வடக்கு ராஜ்யத்துக்கு. தெற்கு ராஜ்யத்துக்கு எரேமியாவின் மூலமா ஆண்டவர் பேசினார். வாசியுங்கள், எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5:15. இஸ்ரவேல் வம்சத்தாரே, இதோ தூரத்திலிருந்து நான் உங்கள் மேல் ஒரு ஜாதியை கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது பலத்த ஜாதி, அது பூர்வ காலத்து ஜாதி, அவர்கள் நீ அறியாத பாஷையை பேசும் ஜாதி, அவர்கள் பேசுகிறது இன்னென்று உனக்கு விளங்காது. இது பாபிலோனியன். அசீரியன், இங்கே பாபிலோனியன் வந்து உனக்கு தெரியாத மொழியில ஒன்றோ பேசுவோம். இதுதான் உனக்கு நியாய தீர்ப்பு. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 14 ஏன் இதை சொல்றாரு? இது புதிய ஏற்பாட்டை திரும்ப நடக்குது. பழைய ஏற்பாட்டில் அசீரியன் மூலமாக பாபிலோனியன் மூலமாக யூதரோடே வேற்று மொழியிலே பேசின கர்த்தர் புதிய ஏற்பாட்டிலே ஆதி சபையின் காலகட்டத்திலே யூதர்களோடு சபையின் மூலமாக விசுவாசிகள் மூலமாக நியாய தீர்ப்பின் செய்தியை வேறு மொழியிலே பேசுகிறார், யூதர்களுக்கு பேசுகிறார். ஆகையினால் தான் 1 கொரிந்தியர் 14 இந்த வசனத்தை, நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை போல் எடுத்தாளுகிறார். யூதர்களோடு தொடர்புடையதாய் வருகிற இடத்தில் மாத்திரம்தான் இந்த வரம் கிரியை செய்திருக்கிறது. 1 கொரிந்திய நிருபம் எழுதப்பட்டது. கொரிந்திய பட்டணம் வந்து கிரேக்க தேசத்தில் உள்ளது. ஒரு பெரிய துறைமுக பட்டணம், ஆசியாவை ஐரோப்பாவை இணைக்கக்கூடியது. அநேக யூதர்கள் வாசம் பண்ணினார்கள், புறஜாதியார் இருந்தார்கள், யூதர்கள் தொடர்பில் இருந்தார்கள். அப்பேற்பட்ட யூதர்கள் தொடர்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த செய்தி கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. எது வரைக்கும் என்றால் கிபி 70 வரைக்கும் ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருந்தார். அப்போஸ்தலர் 2 யூதர்களுக்கு கொடுத்தார். அப்போஸ்தலர் அடுத்ததாக கொர்நேலியின் வீட்டாருக்கு வரும் பொழுது யூத அவிசுவாசிகளுக்கு ஒரு எச்சரிப்பாகிறது. எப்படி? புறஜாதிகளையும் தேவன் சந்தித்தார், அங்கே புறஜாதிகள் மூலமாக வருகிறது. புறஜாதி விசுவாசிகள் மூலமாகவும் யூதர்களுக்கு எச்சரிப்பு, யூத விசுவாசிகள் மூலமாகவும் வேறு மொழியிலே யூதர்களுக்கு எச்சரிப்பு. கொரிந்து சபையிலும் அதுதான் நடைபெற்றது. இதுதான் அந்நிய பாஷை வரத்தினுடைய பிரதான நோக்கம். வரப்போகக்கூடிய நியாய தீர்ப்புக்கு முன் அடையாளமாக, எச்சரிப்பாக சொல்லப்பட்டது. என்ன நியாய தீர்ப்பு வரப்போகிறது? அவர்கள் ஏற்கனவே 2 சிறையிருப்பு வந்தது. இப்பொழுது பூமியின் ஒரு முறையிலிருந்து மறுமுனை வரைக்கும் சிதறடிக்கப்பட போகிறீர்கள். நீங்கள் செய்த பாவத்திற்கெல்லாம் பெரிய பாவம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து ஆணி எடுத்து கொலை செய்தீர்கள். இயேசு கிறிஸ்து மத்தேயு 3 ஒரு சாபத்தை கூறுகிறார். நீங்கள் எத்தனையோ தடவை சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தே, நானாலும் உங்களுக்கு மனமில்லை, ஆகையினால் உங்களுக்கு தண்டனை வரும் என்று சொல்லி. இப்போ அப்போஸ்தலர் 2 ஆகையினாலே தான் பேதுரு இந்த மொழி பற்பல மொழிகளிலே 120 பேர் பேசின பொழுது 37வது வசனத்தை கேட்கிறார்கள். இதை கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுரை மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். என்ன செய்யணும்? என்ன சொல்றாரு?
நீங்கள் ஆணியடித்து கொலை செய்தீர்கள், அந்த குற்றவாளிகளாய் இருக்கிறீர்கள், நியாய தீர்ப்பு வரப்போகிறது, தப்பிக்கணும்ன்றா சபையோடு இணைந்து கொள். அந்த நியாய தீர்ப்பு உன்மேல் வராதிருக்க வேண்டும் என்றால் இணைந்து கொள். கிபி 70 வரைக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. கிபி 70 நியாய தீர்ப்பு வந்தது. இதுதான் இந்த வரத்துடைய நோக்கம். இது அடையாள வரம். இப்படிதான், இதுதான் இதனுடைய பிரதான நோக்கம். வேறு மொழிகள் பேசக்கூடியது இது அடையாளத்திற்காக, அதுவும் குறிப்பாக யூதர்களோடு தொடர்பில் தான் இந்த வரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையினாலேதான் புறஜாதிகளுக்கு எழுதப்பட்ட எந்த நிருபத்திலும் இது பேசப்படவில்லை. யூதர்களோடு தொடர்பில் வந்த இடத்தில் மாத்திரம்தான் இந்த வரத்தை குறித்த செய்தி இருக்கிறது. கொரிந்திய நிருபத்தில் ஏன் வந்தது என்று சொன்னால், இந்த வரத்தினுடைய நோக்கத்தை அறியாமல் இதை துஷ்பிரயோகம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் எக்ஸ்டசிக் ஸ்பீச், அதாவது ஒரு அர்த்தமில்லாமல் உளறி கொட்டுகிற பேச்சு, கிறிஸ்துவுக்குமே பழைய ஏற்பாட்டு காலங்களிலே மாற்று மதங்கள் இருக்கிறது. இன்றைக்கு கூட உளறுவது ஒரு உணர்ச்சி தடுமாறி சுயநினைவில்லாமல் ஆடி அசைந்து உளறுவது பல மதங்களிலே இருக்கிறது, வழிபாடுகளிலே இருக்கிறது. அதே போல இங்கேயும் சிலர் இவைகளை பேசி சபையிலே குழப்பத்தை உண்டாக்கி விட்டார்கள். கொரிந்து சபையிலே இதுதான் பெரியது என்று சொல்லி ஆராதனை தடை செய்கிற அளவுக்கு ஆகிவிட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இப்படி நடக்க கூடாது. இது எதற்கு இந்த வரத்தை கொடுத்தார்? இது புறஜாதிகளுக்கு, இது அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கக்கூடிய வரம். இது உன் சபையிலே விசுவாசிகளுக்கு அடையாளம் அல்ல, அவிசுவாசிகளுக்கு அடையாளம். இதுதான் இந்த வரத்தினுடைய பிரதான நோக்கம். இல்லை மாற்று கருத்துள்ளவர்கள் மாற்று கருத்துக்கள் இருக்கின்றன. இல்லை இந்த வரம் இல்லை சுய பக்தி விருத்திக்காக, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, இல்லை சிலர் அதையும் தாண்டி இல்லை ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளமாக, இல்லை அபிஷேகம் பெற்றதற்கு அடையாளமாக, பரலோகத்திற்கு போவதற்கு அடையாளமாக என்று சொல்லி இந்த வரத்தை இணைக்கிறார்கள். அதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். அடுத்ததாக, இந்த வரம் செயல்பட்ட பொழுது கற்றறியாமலேயே பற்பல பாஷைகளை பேசின பொழுது என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது சில விதமான விளைவுகள் வந்தது. முதலாவது, ஆதி சபையிலே இது சொல்லப்பட்ட போது, அப்போஸ்தலர் 2 சொல்லப்பட்ட பொழுது, ஆரம்ப கட்டத்திலே சொல்லப்பட்ட பொழுது ஒரு யூதர்களுக்கு தான், அவங்க வேறு நாடுகள் இருந்தால் பூர்வீக யூத குடிகள், அதிலே 3000 பேர் பற்பல மொழிகளில் இவர்களுக்கு வந்தவுடனே மனம் திரும்புகிறார்கள். ஏனென்றால் யூதர்களுக்கு அடிப்படையிலேயே இந்த அறிவு உண்டு. தேவன் வேறு மொழியில, சொந்த மொழியில பேசாமல் வேறு மொழியை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டதென்றால் நியாய தீர்ப்பு வரும் என்று. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்துல சொல்லிட்டாரு, அசீரிய சிறையிருப்பில் நடந்தது, பாபிலோனிய சிறையிருப்பில் நடந்தது. திரும்பவும் பேதுரு மூலமாக எச்சரிப்பின் செய்தி வேறு மொழியில வருது. எபிரேய மொழியிலே வராமல் வேறு மொழியிலே வருகிறது. இப்ப சொல்லுவாங்க இல்லையே, நான் பேச மாட்டேன், பிரம்புதான் பேசும் என்று சொல்வது போல. யூதர்கள் விசுவாசிகளான, ஏனென்றால் யூதர்கள் அடிப்படையிலே நியாயப்பிரமாணத்தை எல்லாம் ஜபாரியங்களிலெல்லாம் படித்தவர்கள். அவர்கள் புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டதிலே 3000 பேர் சேர்க்கப்பட்டார்கள். இது ஒரு கூட்ட யூதர்கள் விசுவாசிகள் ஆகிவிட்டார்கள். ஆனால் பின்னாட்களிலே அந்த காலகட்டத்திலும் பற்பல பாஷைகள் மூலமாக யூதருக்கு நியாய தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட போது, சுவிசேஷமும் சுவிசேஷத்தை விசுவாசிக்காவிட்டால் இருக்கிற நியாய தீர்ப்பு, கிபி 70 நியாய தீர்ப்பு அறிவிக்கப்பட்ட போது எல்லா யூதர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லா யூதர்களும் என்ன செய்யல, ஒரு சில யூதர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஆனால் அநேக யூதர்கள் இவர்களை துன்புறுத்துகிறார்கள். ஆனால் கடைசியிலே அவர்கள் கிபி 70 தீத்துராயன் மூலமாக யூத தேசமே அழிக்கப்பட்டு நிர்மூலமானதை நாம் அறிகிறோம். இதுதான் பிரதான நோக்கம். அடுத்ததாக, தேவன் புறஜாதிகளுக்கு இந்த யூதர்களை தவிர்த்த மற்ற ஜனங்களுக்கு அவர்கள் அறியாத மொழியை பயன்படுத்தி தம்முடைய உண்மைத்தன்மையும் சொல்லலாமே என்று கேட்கலாம். ஆனால் முதல் நூற்றாண்டிலே அவர் அப்படி செய்யவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக் கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? கல்லாதவர்கள் என்று சொல்லக்கூடியது பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் கல்லாதவர்கள் என்று சொல்லும்போது புறஜாதிகள். அவிசுவாசிகள் என்று சொல்லும் பொழுது யூதர்கள், ஆனால் பொதுவாக பழைய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே வசனத்தை தெரிந்தும் அவிசுவாசிகளான யூதர்கள் என்ற நிலையிலே நாம் எடுத்துக்கொள்ள முடியும். இவங்க என்ன செய்வாங்க? புறஜாதிகள் என்ன செய்வார்கள்? வெறுமனே நீங்கள் ஒரு புதிய மொழியை பேசினால் அது ஏற்றுக்கொள்ளப்பட
அது அங்கே பெரிய பிரயோஜனத்தை தராது. பைத்தியம் பிடித்தவர்கள் என்று சொல்வார்கள் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவன் இந்த நிலையிலே இப்படி பயன்படுத்தப்படவில்லை, தேவன் இப்படி பயன்படுத்தவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து இவர்களை விட்ட யார் இருக்கிறா? விசுவாசிகளான கிறிஸ்தவர்கள். விசுவாசிகளான கிறிஸ்தவர்களுக்கு பவுல் சொல்லுகிறார், அந்த இடத்திலே நீங்கள் சபையை கூடி வந்திருக்கும் பொழுது அந்நிய பாஷைகளே பேசிக் கொண்டிருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கு அது எந்த பிரயோஜனம் அளிக்க போவதில்லை. அதை விட 5 வார்த்தைகள் கருத்துள்ளதாய் பேசினால் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குமே என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இன்றைய நிலை எடுத்து பாருங்கள். இன்றைய நிலையிலே சபைக்குள்ளே இருக்கிறது பிரதானமாக விசுவாசிகள். விசுவாசிகள் இருக்கக்கூடிய இடத்துல அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று சொல்லி யாருக்கும் புரியாத வகையிலே பேசிக் கொண்டிருந்தால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. புறஜாதிகள் என்பதாக அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று யாருக்கும் தெரியாத மொழியை பேசினால் பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள். ஆனால் ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது என்று யூதருக்கு அன்றைக்கு அறிவிக்கப்பட்ட போது அவர்கள் பூர்வீகமாக அவர்கள் இருக்கிற தேசங்களிலே சார்ந்த மொழியிலே பேசப்பட்ட போது அவர்கள் புரிந்தார்கள், தேவன் நம்மோடு வேற மொழியில் பேச ஆரம்பித்து விட்டார், நியாய தீர்ப்பு வருகிறது என்று சொல்லி. இதுதான் கொரிந்திய சபையிலே நடைபெற்றது என்று வேதாகம வல்லுநர்கள் வேதாகமத்தின் அடிப்படையிலிருந்து விளங்கப்படுத்துகிறார்கள். அடுத்ததாக இந்த மொழி, அந்த அந்நிய பாஷை என்கிற மொழியை குறித்து நீங்கள் அறிய வேண்டும். மொழி அடிப்படையிலே சொன்னேன், இந்த அந்நிய பாஷை வரம் என்று சொல்லக்கூடியது இயல்பாகவே கற்றறியாமல் சரளமாய் பேசக்கூடியது. நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் பார்த்த அனைத்து மொழிகளிலும் பூமிக்குரிய பாஷைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 2வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் என்னென்ன பாஷைகளில் பேசியிருக்கிறார், எல்லாம் பூமிக்குரிய மொழிகள். பார்த்தர், மேதர், எலாமித்தியர், மெசொப்பொத்தேமியர், யூதேயா, கப்பதோக்கியா. ஒரு மொழி என்று சொன்னால் அதற்குரிய இலக்கியம், இலக்கணம் எல்லாம் இருக்க வேண்டும், எழுத்து இருக்க வேண்டும், சித்திரம் இருக்க வேண்டும். பேசக்கூடிய மொழி என்று சொன்னால், பேசக்கூடிய எழுத்து உருவாக்கம் பெறக்கூடிய மொழி என்று சொன்னால் அதற்குரிய ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும். எந்த மொழியும் அர்த்தம் இல்லாதது கிடையாது. அப்போஸ்தலர் 2 பேசப்பட்டது அர்த்தமுள்ள பாஷையாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இந்த மொழியை குறித்து பார்க்க வேண்டும். மொழியை குறித்து பார்க்கும் பொழுது பற்பல பாஷைகள் என்று சொல்லக்கூடியதான் சரியான மொழிபெயர்ப்பு. பற்பல பாஷைகளை, அந்நிய பாஷை என்று சொல்லக்கூடியது சரியான மொழிபெயர்ப்பு அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். இது கிங் ஜேம்ஸ் பைபிளில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அது இருக்குதுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க இங்கிலீஷ்ல. For he that speaketh in an unknown tongue speaketh not unto men, but unto God. For no man understandeth him. unknown tongue இருக்கு. அந்த unknown சொல்லக்கூடிய இட்டாலிக்ஸ்ல இருக்கதா பிரதர்? பாருங்க. ஆமா பிரதர். இட்டாலிக்ஸ்ல ஏன் இருக்குதுன்னு தெரியுமா? எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. அந்த இடத்துல டிரான்ஸ்லேட்டர்ஸ் போட்டது அதனுடைய அந்த வார்த்தையினுடைய சரியான அந்த மூல மொழியிலிருந்து கொண்டு வருவதற்கு இயலாததுனால அவர்களுக்கு தெரிந்த ஈக்குவலண்டான ஒரு வார்த்தையை போட்டாங்க. அப்படி பைபிள்ல கிங் ஜேம்ஸ் பைபிள்ல எங்கெங்கெல்லாம் இருக்குதோ இட்டாலிக்ஸ்ல இருந்தாலே அது மூல மொழி, அதனுடைய சரியான வார்த்தை அல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அன்னோன் கிடையாது, அன்னோன் டங் என்று கிடையாது. செனோகிளாசியா அது லாங்குவேஜஸ், அதுதான் சொல்லக்கூடியது. இப்போ இது என்ன மொழி பேசினாங்கன்னு 2 இடத்துல தான் நம்ம பார்க்க முடியும். ஏனென்றால் அப்போஸ்தலர் 2ல தான் விரிவா சொல்லப்பட்டு, அடுத்த 1 கொரிந்தியர் 14 அதிகாரத்துல. இப்போ கருத்துக்களில் நாம அடுத்த வாரத்துல நம்ம கருத்துக்களை குறித்து, மாற்று கருத்துக்கள், எல்லா வியூஸையும் பார்ப்போம். இது ஒரு அஸ்திபாரமான ஒரு ஃபவுண்டேஷனல் வியூவா தான் நான் சொல்றேன். சிலர் சொல்லக்கூடியது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பேசினது பற்பல பாஷைகள், 1 கொரிந்தியர் 14 பேசினது ரகசிய பாஷை, பரலோக பாஷை, தூதர் பாஷை என்று சொல்லுகிறார்கள். அப்போஸ்தலர் 2 பேசின அதே இதுதான் கொர்நேலிய இடத்திலும் பேசினார்கள். எப்படி தெரியும்? அதே போன்ற பூமிக்குரிய மொழிதான். ஏன் என்ன சொல்றாங்க? நம்மிடத்தில் ஊற்றப்பட்டது அதே போலவே அங்கு நடந்தது. யாருக்கும் புரியாத மொழி இருந்தால் இவர்களுக்கும் புரிந்திருக்காது. பூமிக்குரிய மொழி ஒன்றுமில்லை என்றால் மனிதர்கள் யாருக்கும் தெரிந்திருக்காது. ஆனால் பூமிக்குரிய மொழியா இருந்தபடினாலே நமக்கு அன்றைக்கு நடந்தது போல நடந்தது என்று சொல்லிவிட்டார்கள். இங்கே 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்திலே பேசும் பொழுது இதுவும் பூமிக்குரிய மொழியாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகம வல்லுநர்களுடைய அதிக வேதாகம வல்லுநருடைய கருத்து. ஏனென்றால்
ஏசாயா 28:11-12, 1 கொரிந்தியர் 14:21 அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்த ஆள் இருப்பதாலே ஏசாயா 28 பேசின மொழி என்ன மொழி? பூமிக்குரிய மொழியா பரலோக மொழியா சொல்லுங்க. பூமிக்குரிய மொழி. ஏசாயா 28 வந்து அசீரியன் பேச போகிறது எந்த மொழி? என்ன பாஷை பேசுவாங்க? அசீரிய பாஷையை பேசுவார்கள். அந்த வசனத்தை எடுத்து இங்க சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னா பவுல் இங்கு பேசக்கூடியது பூமிக்குரிய பாஷைகளை பேசுகிறாரா பரலோக பாஷைகளை பேசுவாரா சொல்லுங்க. பூமிக்குரிய பாஷை. அதே போல 1 கொரிந்தியர் 14:34 வாசியுங்கள். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்கிறவர்கள் பேசும்படிக்கு அவர்களுக்கு உத்தரவில்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும், வேதமும் அப்படி சொல்கிறது. அடுத்து 28 வாசியுங்கள். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசக்கடவன். இப்போ வந்து அங்க என்ன நடக்கும்னு சொன்னா, இப்போ அடிப்படையிலே இது எந்த கோணத்திலே இந்த வரம் கொரிந்து சபையிலே கிரியை செய்யும் என்றால், ஒரு அடிப்படையிலே யூதராய் இருக்கக்கூடியவர், யூத பின்புலத்தை கூடியவராய் இருக்கக்கூடியவர் அங்கு அந்த சபைக்கு போகிறார் என்று சொன்னால் அங்கு ஒருவருக்கு இந்த வரம் கிரியை செய்யும். என்னது? அவர் அடிப்படையிலே பூர்வீகமாய் கொண்ட மொழி எகிப்திய மொழி தான் அவர் அறிந்திருக்கிறார். யூத பூர்வீகத்தை கொண்டவர் என்றால் அந்த மொழியிலே ஆண்டவர் பேசுவார். இவர் எகிப்திய மொழியிலே என்ன பேசினார் என்பதை விசுவாசிகள் அறிய வேண்டுமானால் அந்த எகிப்திய மொழியிலே என்ன பேசினார், இப்படி யூதராய் இருக்கிற ஒருவர் வந்திருக்கிறார், அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், யூதர்களுக்கு நியாய தீர்ப்பு வருகிறது என்பதை அறிவிக்கிறார் என்பதை வியாக்கியானப்படுத்தி இன்டர்பிரட், அதாவது ஹர்மனியூயோ என்று அப்படிதான் வருகிறது. வார்த்தைக்கு வார்த்தை என்பதல்லாமல் அவங்க சொல்லுகிற கருத்து என்ன அதை எபிரே, அதாவது எகிப்திய மொழி அறியாத இன்னொருவர் எடுத்து சபைக்கு இதுதான் நடந்தது என்று சொல்லும் பொழுது அது பயன்படும். இப்ப வியாக்கியானப்படுத்துகிற ஒரு நபர் இல்லை என்றால் இவர் பேசாம இருக்கணும். ஏன்? இவர் வந்து பேசினால் சபைக்கு இவர் என்ன பேசினார் என்று தெரியாது. ஆகையினாலே இதுதான் அடிப்படையில் அங்கு நடந்திருக்க வேண்டும். இன்னும் ஒரு கூட்ட வேதாகம வல்லுநர்கள் சொல்வது, இது எல்லா விதமான யூதர்களை அடிப்படையை மாத்திரமல்லாமல் ஆதி சபையிலே இது புறஜாதிகளை வரக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் அவங்களுடைய மொழி அனுசரித்து ஆண்டவர் அதற்காக பேசுவார் என்று. அப்படி பேசக்கூடியதாக இருந்தால் இன்றைக்கும் பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கும் என்னதான் நமக்கு மொழிபெயர்ப்பாளர்கள் இருந்தாலும் வளர்ச்சி அடைந்தாலும் இன்றைக்கு இந்த வரம் இருந்தால் நல்ல பிரயோஜனம் தானே படும். ஒருத்தவங்க வந்து மொழி தெரிய நாம் மொழி தெரியாத இடத்திற்கு போகிறோம், நமக்கு அப்போ வந்து மொழி படிக்காமலே போய்விடலாமே, எந்த சீனா மொழி தேசத்திற்கு போய் பல தேசங்களுக்கு போகலாமே. ஆனால் இது அடையாள வரமா இருக்கிறதுனால யூதர்களோடு தொடர்புடையதாக தான் அஸ்திபாரமாக இருக்கிறது. இதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக இந்த வரத்தினுடைய தொடர்ச்சி, இந்த வரம் காலகட்டம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த வரம் எதற்காக கொடுக்கப்பட்டது? யூதருக்கு நியாய தீர்ப்பை அறிவிப்பதற்காக தான் அடையாள வரமாக கொடுக்கப்பட்டது. இப்போ 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல ஆனபடினாலே தான் சொல்றாரு 29ஆம் வசனத்துல, எல்லாரும் 30வது வசனத்தில் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்றாங்க. இது எல்லாருக்குமே கிடையாது. சிலருக்கு தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் மற்ற எந்த நிருபங்களிலும் இந்த வரங்களை குறித்த செய்திகள் இல்லை, பயன்படுத்தக்கூடிய செய்திகள் இல்லை. ஆக வேதாகம வல்லுநர்கள் சொல்லக்கூடியது 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தின் அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். 3 காரியம்: தீர்க்க தரிசனம் ஒழிந்து போம், அந்நிய பாஷை ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். இந்த 3லே அந்நிய பாஷை குறித்து சொல்லும் பொழுது ஓய்ந்து போம். அந்நிய பாஷை என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல பற்பல பாஷைகள், அதைத்தான் அந்நிய பாஷைன்னு போட்டிருக்கிறது. அன்னோன் என்று சொல்லக்கூடியது மூல பிரதிகளிலே அன்னோன் கிடையாது, இது லாங்குவேஜஸ். இந்த பற்பல பாஷைகளை பேசக்கூடியது இட் வில் சீஸ் டு எக்ஸிஸ்ட், அது தானாகவே நின்றுவிடும். அது நின்றுவிடக்கூடிய காலகட்டம் இந்த வியாக்கியானத்தை பின்பற்றுகிறது. நான் இப்ப சொல்லக்கூடிய வியாக்கியானம் எந்த வியாக்கியானம்? அந்நிய பாஷை வரத்தினுடைய நோக்கம் யூதர்களுக்கு நியாய தீர்ப்பை அறிவிக்க அடையாள வரம். இந்த அடையாளம் அந்த சம்பவம் நிறைவேறின உடனே இதனுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது. எப்பொழுது? கிபி 70 எருசலேமை யூதர்கள் வந்து படையெடுத்த போது. வாசியுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 3வது வசனம்.
பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்து தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? முந்தின வசனம் 24:2 வாசியுங்கள். இயேசு அவர்களை நோக்கி, இவைகளை எல்லாம் பார்க்கிறீர்களே, இவ்விடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது எப்பொழுது நடைபெற்றது? கிபி 70 அந்த நியாய தீர்ப்பு வந்தது. அதற்கு முன்பதாக இந்த செய்தி பல வழிகளிலே யூத விசுவாசிகள் அவிசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. எந்த வரத்தின் மூலமாய்? பற்பல பாஷை பேச வரத்தின் மூலமாக. வியாக்கியானம் யாருக்கு தேவைப்பட்டது? அது சபையாருக்கு யாருக்கு சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டது, எந்த மொழியிலே சொல்லப்பட்டது, என்ன கருத்து சொல்லப்பட்டது. இப்ப அவர்கள் ஆமேன் சொல்ல வேண்டும், சபையார் அதை ஆமோதிக்க வேண்டும் சபையின் கண்ணோட்டத்திலே. ஆக இந்த 2 வரங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொண்டிருந்தது. இந்த சம்பவம் நடைபெற்ற பிறகு இதற்குரிய அவசியம் நின்று விட்டது என்று சொல்லி இந்த வியாக்கியானத்தை பின்பற்றுகிற எந்த வியாக்கியானத்தை? இந்த வரம் அஸ்திபார வரம், அப்போஸ்தல வரம், அதோடு கூட அடையாள வரம் என்று சொல்லக்கூடிய வேதாகம வல்லுநர்கள் இதை சொல்லுகிறார்கள். இதுதான் சபை சரித்திரத்தில் பெருவாரியானவர்களாலே சபை சரித்திரம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற கருத்து. இந்த 13வது அதிகாரத்தினுடைய அது மிடில் வர்ப் என்று சொல்லுவார்கள். அந்த ஓய்ந்து அப்படின்னா தானாய் நின்று விடும். அதனுடைய தேவை முடிந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய தேவை பூர்த்தியான உடனே நின்று விடும் என்கிற அர்த்தத்திலே இது சொல்லப்பட்டது என்று சொல்லி விளக்குகிறார்கள். அப்போ இஸ்ரவேலை குறித்த தெய்வ திட்டம் ரோமர் 9, 10, 11 சொல்லப்பட்டிருக்கிறது. 9 கடந்த காலம், 10 நிகழ்காலம், 11 எதிர்காலம். இப்பொழுது தேவனுடைய திட்டத்திலே சபை, யூதர்கள் குறித்த தெய்வ திட்டம் மாற்றி வைக்கப்பட்டு சபை குறித்த தெய்வ திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இப்பொழுது தேவன் இந்த வரத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அடுத்ததாக எதிர்காலத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்தினை பார்க்கும் பொழுது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு தேவன் தன்னுடைய கவனத்தை யூதர்கள் பக்கமாக திருப்புகிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. தேவன் அவர்களை இன்று முழுமையாக முடித்து விடவில்லை. அவர்களுக்கு குறித்த ஒரு தேவ திட்டம் இன்னும் நிறைவேற வேண்டி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. வாசியுங்கள் ரோமர் 11வது அதிகாரம் 11வது வசனம். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படி அல்லவே, அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. இப்போ 11வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே, நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். இங்க சொல்றது தம்முடைய ஜனம் என்று சொல்லுவது இது அடிப்படையிலே பூர்வீக யூதர்களை இஸ்ரவேலரை பற்றி பேசி. ஏனென்றால் நான் பென்யமீன் கோத்திரத்தின் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்றார். இது கிறிஸ்தவங்களை பற்றி அல்ல. கிறிஸ்தவர்கள் என்றால் புறஜாதி கிறிஸ்தவர்களை பற்றியதல்ல. இங்கு சொல்லும் பொழுது தேவத்திட்டம் இவர்களை குறித்து இன்னும் முடிவடைந்து விடவில்லை. ஆனா என்ன நடந்தது? பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொன்னார், உபாகமத்துல சொன்னது போலவே அசீரிய பாபிலோனிய சிறையிருப்பு வருக்கும்னு சொன்னாரு. கேட்கல. அப்போ வேறு வார்த்தைகள் மூலமா பேசுவேன். அப்பவும் என்ன செய்யல, எல்லாரும் கேட்கல, சிதறடிக்கப்பட்டார்கள். அதே போன்று முதல் நூற்றாண்டிலே பெந்தேகோஸ்தே நாளில் 120 பேர், அதற்கு பிறகு சபையின் விசுவாசிகள் புறஜாதிகள் மூலமாகவே யூதர்களுக்கு பேசப்பட்டதில் சிலர் விசுவாசிகளானார்கள். ஆனால் அநேகர் கேட்கவில்லை. கிபி 70 நியாய தீர்ப்பு வந்தது. வேறு மொழிகள் மூலமாய் தேவன் பேசுகிறார் என்று அறிந்த பிறகும் கடினம் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் தேவன் அவர்களை முழுவதுமாய் தள்ளிவிடவில்லை. எப்பொழுது திரும்ப இந்த வரம் செயல்பாட்டிற்கு வரும் என்று வேதாகம வல்லுநர்கள் கூறுகிறார் என்றால், உபத்திரவ காலத்திலே வெளிப்படுத்தல் 7:14 2 அதிகாரங்கள் இருக்குது. 12 கோத்திரத்தை சார்ந்த 1,44,000 பேர், ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 12,000 வைத்து 12 கோத்திரத்திற்குமாக சேர்த்து மொத்தம் 1,44,000 பேர் தேவன் எழுப்புவார். அவர்கள் பூமி எங்கும் தேவன் பயன்படுத்துவார். அவர்கள் கற்றறியாத மொழிகளிலே பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி வேதாகம வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். திரும்பவும் உபத்திரவ காலத்திலே இந்த வரம் செயல்படும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். அடுத்ததாக இந்த வியாக்கியானத்தை போதிக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனை, கிறிஸ்தவர்கள் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த வரம் அஸ்திபார வரமாய் இருக்கிறபடினாலே இந்த வரத்தை அடிப்படையாக வைத்து தேவையற்ற பிரிவினைகளையும் குழப்பங்களையும் சச்சரவுகளையும் உருவாக்க கூடாது, வீண் வாதங்களை உருவாக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். அஸ்திபார வரமாய் இருக்கிறபடினாலே செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். இதுதான் பிரதானமாக சொல்லப்படுகிற வியாக்கியானம் 2ஆம் நூற்றாண்டு முதல் 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும். இது சிசேஷனிஸ்ட் ஆர்குமெண்ட்.
இந்த இது இந்த வரம், இதனுடைய பணி இதுதான், இது நின்று விட்டது. இதே கருத்துள்ளே ஒரு சின்ன வேரியேஷன் சொல்றவங்க என்ன சொல்றாங்க, இது யூதருக்கு அடையாளமாக மாத்திரம் கொடுக்கப்படவில்லை, ஆதி சபையிலே தேவன் பிரத்யட்சமாக பேசுகிறார் என்பதற்காக இது யூதருக்கு மையமாய் மாத்திரமில்லாமல் அன்றைக்கு புறஜாதிகளுக்கு தேவன் இந்த வரத்தை உபயோகித்தார் என்று சொல்லி பேசுகிறார்கள். ஆனால் அடிப்படையிலே இது யூதருக்கு அடிப்படையாக கொடுக்கப்பட்டது என்று இந்த அஸ்திபார வரமாக, அடையாள வரமாக கருதக்கூடிய வேதாமூலனர்கள் பேசுகிறார்கள். ஒரு வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர்களது நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்திகளினாலும் நம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அச்சிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அடையாளங்களினாலும் அற்புத சயின்ஸ், அந்த அடையாளம்னு சொல்லக்கூடியது இது அடையாளம், இது ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆக இந்த நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர்கள் இந்த வரம் இன்றைக்கு செயல்பாட்டில் இருப்பதாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் இந்த நிலைப்பாட்டை தான் சபை சரித்திரத்திலே அதிகமாக நம்பியிருக்கிறார்கள். இன்றைக்கும் அநேக சபைகள் நம்புகிறார்கள். யாரை தவிர்த்தென்றால் சில சுயாதீன சபைகள், பெந்தைகோஸ்தே சபைகள், கரிஸ்மாட்டிக் சபைகள், கத்தோலிக்கத்திலையும் கரிஸ்மாட்டிக் ரினிவல் என்று வந்திருக்கிறது. அது தவிர்த்தவர்கள் இந்த நிலைப்பாட்டையே பின்பற்றுகிறார்கள். நான் இதில் முக்கியத்துவப்படுத்தி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாம் மாற்று வாதங்களை, இன்னும் இது சார்ந்த அநேக கேள்விகள் இருக்கிறது. இல்லை, இந்த வரம் இன்றைக்கு தொடர்கிறது, இன்றைக்கு இந்த வரத்தை அப்படி என்றால் இன்றைக்கு அந்நிய பாஷையை பேசக்கூடியது எப்படி, இன்றைக்கு இந்த வரத்தை வியாக்கியானிக்கக்கூடியது எப்படி, இன்றைக்கு அப்போ பேசுவது எங்கிருந்து பேசுறாங்க, 1 கொரிந்தியர் 14 சொல்லக்கூடியது தேவனோட ரகசியம் பேசுகிறார் என்று இருக்கிறது, தேவனோட ரகசியம் பேச முடியுமா அப்படி என்றால் அந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? இந்த நிலைப்பாடு எடுத்தால் அதற்கு எதுக்குமே இன்றைக்கு அவசியம் இருக்காதே என்கிற கேள்வி வருகிறது. மற்ற வியாக்கியானங்கள், நிலைப்பாடுகளை நாம் அடுத்த வாரத்திலே நாம் பார்ப்போம். இதை கேட்டுக்கொண்டு நீங்களா இருந்தாலும் சரி, பிறகு இணையவாயிலாக கேட்கக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, இந்த வரம் இன்றைக்கு தொடர்கிறது, தொடரவில்லை என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு எடுப்பதை வைத்து உங்களுடைய ரட்சிப்பு தீர்மானிக்கப்பட போவதில்லை. ஆனால் இது எங்கு ஆபத்து இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் ரட்சிப்போடு இதை தொடர்படுத்தி உண்மையாய் ரட்சிக்கப்பட்டான் என்றால் அந்நிய பாஷை பேச வேண்டும், உண்மையாய் பரிசுத்தாவியானவரை பெற்றதற்கு அந்நிய பாஷையை பேச வேண்டும் என்றும், ஆவிக்குரியவனாய் இருக்கிறான் என்பதற்கு அந்நிய பாஷையை பேச வேண்டும் என்றும், பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் அடையாளமாக அந்நிய பாஷையை பேச வேண்டும் என்று சொல்வது பிழையான உபதேசம், அது துர்போதனை. வேதாகமத்தில் எங்குமே சொல்லப்படவில்லை. இது ஒரு வரம், மற்ற வரங்களைப் போல இது வரம் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி கொடுக்கக்கூடியது, இஷ்டப்பட்டு வாங்கக்கூடியதல்ல, அவர் சித்தத்தின்படி கொடுக்கக்கூடியது. எல்லாரும் முதல் நூற்றாண்டிலே எல்லாரும் இதை பேசுவதில்லை. ஆகையினாலே தேவன் இல்லாததை அடிப்படையிலே ரட்சிப்போடு தொடர்புபடுத்தக்கூடாது, துர்போதனையில சென்று முடிவடைந்துவிடும். ரட்சிப்புக்கோ கிறிஸ்தவ வாழ்க்கைக்கோ ஆவிக்குரிய வளர்ச்சிக்கோ பற்பல பாஷைகளை பேசினால்தான் என்று சொல்லக்கூடாது. இது அநேக குழப்பங்களிலே கொண்டு வந்து நிறுத்திவிடும். ஆகையினாலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாவங்களுக்காக மரித்தடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் வேத வாக்கியங்கள் உயிர்த்தெழுந்தார் இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும். நாம் அதற்கு அடையாளமாக வாய் நல்ல அறிக்கை பண்ணுகிறோம். மறுபடி பிறக்கிறோம். மறுபடி பிறக்கிற போதே பரிசுத்தாவின் உள்வாசம் செய்தலை பெறுகிறோம். பரிசுத்தாவிக்குள் ஞானஸ்நானப்படுத்தப்படுகிறோம். அது இமைப்பொழுதிலே நடந்து விடுகிறது. அவர் யாரை ரட்சிக்கக்கூடியவர்களிலே அவர் தம்முடைய சர்வாளுமையிலே தேவையான வரங்களை கொடுப்பார். ஆக இவைகளை வைத்து கிறிஸ்தவரா இல்லையா என்று தீர்மானிக்கக்கூடிய குழப்பங்களை செய்துவிடக் கூடாது. அடுத்த வாரத்தில் இந்த வரங்கள் சார்ந்த, இந்த வரம் அந்நிய பாஷை வரம், வியாக்கியான வரம் சார்ந்த, நான் இப்பொழுது பிரதானமாய் சொல்லப்படுகிற அநேக வேதாகமங்களுடைய கருத்தை எடுத்து பேசியிருக்கிறேன். இதற்கு மாற்று கருத்துடையவர்களையும் எடுத்து பேசுவேன். இந்த மாற்று கருத்திலே நாம் அனுசரித்து போகக்கூடியவைகள், முற்றிலுமாக ஏற்றுக்கொள்ளக்கூடாதவைகள், மாற்று நிலைகள் பேசுகளோடு எந்த நிலை பேசுகளோடு ஒன்றித்து செயல்பட முடியும், எந்த நிலை பேசுகளோடு செயல்படவே முடியாது, எது அடிப்படைக்கு ஆபத்தானது, இந்த கேள்விகள், இன்னும் இதை சார்ந்த அநேக கேள்விகள் இருக்கிறது. இவைகளை நாம் அடுத்த வாரத்தில் நாம் தியானிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.